ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக 10 lakhs ப்ராஃபிட் வந்ததை வீட்டில் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வீடு வாங்குற பிளானும் இருக்குது அப்படின்ற விஷயத்த வீட்டில் எல்லாட்டையுமே சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு கேட்டோன்னு பயங்கரமாக சந்தோஷம் தாங்கவே முடியல. அதுவும் 3 crore சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நம்ம மனோஜ் பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவே ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு இன்னுமே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி விஜயாவுக்கு தங்கத்தில் வளையல் வேற வாங்கி கொடுத்துட்றாங்க. விஜய் அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி, போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு சைஸ் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்பா முத்து கேட்குறாரு, அப்பாவுக்கு எதுவும் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பாவுக்கும் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருப்பார் போல், அதை அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்த ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுவீங்க, 3 கோடின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டனும் ரோகிணி அம்மாவுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படி கடன் வாங்கி வாங்கணும், ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அப்புறம் கட்ட முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரோகிணிக்கு கோவம் வந்துடுது. ஒரு நல்ல விஷயம் சொன்னோன்னா அதை பாராட்டுமா, தேவையில்லாமல் இப்படி நெகட்டிவாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு தான் விழுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அம்மாவில் எதுவும் சொல்ல முடியல. நான் நல்ல விஷயத்துக்கு சந்தோஷம் தான் படுறேன், நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ்குட்டியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா, ஸோ ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் மீனா முத்துக்கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ ரோகிணியும் மனோஜும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஸ்ருதியும் ரவியும் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோம். இப்போ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க சந்தோஷம் கிடைக்காதுல்ல அப்படின்லாம் சொல்லவும் முத்துக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுது. சரி நான் போய் மனோஜ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச போகிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் எதுவுமே பேச வேண்டாம், இப்போ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நீங்கள் பொறாமையில் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இதை அப்படியே விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அண்ணாமலை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ முத்து வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை வாரத்தில் ஒரு நாள் தாண்டா, நான் போயிட்டு வந்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், ஏன் வீட்டில் உட்காந்தே இருந்தால் என்ன பண்ணுறது, வாரத்தில் ஒரு நாள் தானே போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. மனோஜும் பேசுகிறாரு. ஆனால் முத்துக்கு மட்டும் மனசே வரல. என்னதான் வாரத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் நம்ம அப்பா இதுக்கு வேலைக்கு போகணும், இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் தானே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ அண்ணாமலையும் வேலைக்கு போகிறாங்களா, இப்போ அதே ஸ்கூலில் தான் கிறிஷ்குட்டியும் படிக்க போகிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணி கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஏன்னா ப்ரோமோலேயே நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு டேவே அண்ணாமலையை பார்த்துடுறாங்க. ஸோ அதை பற்றி விசாரிக்கவும் செஞ்சிடுறாங்க. எப்படியும் கிறிஷ்குட்டியை எப்படி ஸ்கூல் மாற்றுறது தான் பிளான் போடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ரோகிணி தப்பிச்சாலும் கண்டிப்பாக கனடாலேருந்து வராங்க இல்லையா, அப்போ முத்துக்கு கண்டிப்பாக உண்மை தெரிய தான் போகுது. அந்த அமௌண்ட் விஷயம் கண்டிப்பாக மாட்ட தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.